வருக வருக என வசந்தத்தின் தூதுவராக அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். நண்பர்களே, தாய்மார்களே, கற்பிணி தாய்மார்கள் அமர்ந்திருக்கிறார்கள். முன்னால் அமர்ந்திருக்கும் தாய்மார்களின் 3 பெயரை கேட்டேன். உதாரணம் வேண்டும். நிலையத்திலே பரிசோதனைக்கு செல்லும் கர்ப்பிணி தாய்மார்கள் அத்துணை பேரும் இங்கே வருகிறது. சின்னம்மாவாக, பெரியம்மாவாக அத்துணை சகோதரிகளும் இங்கே இருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் வந்திருக்கிறார்கள். ஏழை எளிய தாய்மார்கள். ஒவ்வொருவரின் இல்லத்திலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்குமா என்று கேட்டால் பல்வேறு குடும்பங்களில் நடக்காது. மாவட்டம் கஸ்தூரிகள் அறக்கட்டளை, ஸ்ரீ பேரர் அறிவு சங்கம் மற்றும் தமிழ்ச்செல்வி அறக்கட்டளை இணைந்து நடத்தும் சமுதாய வளைகாப்பு விழா. இந்த விழாவில் நான் கலந்துக்கிற பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ அவர் இருந்தால் நாங்கள் பிளட் கேம்ப் வைப்போம். அவர் நினைவில் நாங்கள் அதே சுத்த தங்கோட என்னோட மாமனார் அவர் இறந்தார். வந்து நாங்கள் பிளட் கேம்ப் வச்சு மருத்துவ சேவை செய்வோம். அதே மாதிரி சமீபத்தில் கூட எங்களோட மண்டல உறுப்பினர் ஜெயக்குமார் வந்து அவரோட அப்பா இறந்தாலும் கூட கேம்பெல்லாம் வச்சு மருத்துவ முகாம் பண்ணி இது மாதிரி சேவை, இதுதான் சேவை. அதே மாதிரி வந்து நம்ம தர்மராஜா வந்து அவங்க மனைவியோட அந்த விழாவில் விழாவில் 2வது ஆண்டு வளைகாப்பு நிகழ்வு சமுதாய வளைகாப்பு நிகழ்வாக வரப்படுறார். அம்மா மனைவி நினைவார். இதுதான் உண்மையான ஒரு சேவையும் கூட அவர் மனைவிகள் எவ்வளோ அனுபவிச்சுட்டாங்க. சொல்லியிருப்பாங்க, பிரைவேட்லையும் சொல்லியிருப்பாங்க. அதிகப்படியான செடென்ட்ரியா ரொம்ப பத்திரமா இருக்கிறோங்கிற பேர்ல ஆக்டிவா இல்லாமல் இருக்கிறதும், அதிகப்படியான உணவு உட்கொள்ளுதல் 2 பேருக்கு சாப்பிடணும் இல்லை. எங்கிட்ட பார்த்த நிறைய பேருக்கு தெரியும், சாப்பிடவே விட மாட்டாங்க. கரெக்டா அளவாக தான் சாப்பிடணும்னு சொல்லுவேன். ஊட்டச்சத்தோடு சாப்பிடணும், ஆனால் அதிகப்படியாக சாப்பிடக்கூடாது. இனிப்புகள் அதெல்லாம் இல்லையா? இந்த காலத்தில் உடல் உழைப்பு கம்மி தானே. நார்மலான வீட்டு வேலைகள் செய்யணும். நல்ல உடற்பயிற்சி, ஆன்டிநேட்டல் கேர் எக்ஸசைசஸ் இல்லையா? ஒரு 7 மாதம் 8 மாதத்துலேருந்து ஆரம்பிச்சு அது எல்லா புத்தகங்களும் உங்களுக்கு கொடுக்குற எல்லா ஆன்டிநேட்டல் ஹார்ட்லைனே பின்னாடி எழுதியிருக்கோம். நீங்கள் நம்ம பேர் மருத்துவரோ இல்லை அங்கே இருக்கிற செவிலியரோ கேட்டாலே எல்லாமே சொல்லி தருவோம். 10 மாதத்தில் வந்து ஒரு 10லேருந்து 12 கிலோ எடை அதிகரிச்சிருந்தா போதும். 2 பேருக்கு சாப்பிடணும் நீங்கள். சரிங்களா? அதே போல் எடை ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் தேவை. எடை கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 8லேருந்து 10 கிலோ உடல் எடை கொஞ்சமாக போதும். இந்த அளவுக்கான சூலூர் தமிழ்நாட்டிலே சிறந்த பேரூராட்சியை நம்ம சூலூர் பேரூராட்சி வந்து அவார்டு வாங்கி சிஎம் அவார்டு வாங்கினோம். அது மட்டும் சூலூர் பேரூராட்சி ஏன் இந்த மாதிரினா நிறைய நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் எந்த பேரூராட்சி நடக்காத நிகழ்வுலாம் சூலூரில் நடந்துகிட்ருக்குது. எல்லாம் சிறப்பான நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. இப்போது கூட சமுதாய வளைகாப்பு நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. 108 பேர்த்துக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சமத்துவமான ஒரு திராவிட மாடலாட்சி இங்கேயும் நடக்கிறது. எல்லா ஜாதியினரும் எல்லா மதத்தினரும் எல்லாமே ஒன்று கூடி இந்த விழா கொண்டாடுறோம். சிறப்பாக சூலூர் பேரூராட்சியில் இது மாதிரி சிறப்பான நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் சூலூரில் சிறப்பாக பார்த்து பண்ணிகிட்ருக்குறோம். எங்கே உண்டு இது மாதிரி சூழ்தானே முன்மாதிரின்றதுக்கு இந்த மாதிரி நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது. நன்றி, வணக்கம். ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே, ஓம் சக்தி, ஓம் பங்காள காமாட்சியே, ஓம் ஒவ்வொருத்தரும் கூட கப்பல் சரி,
இன்று சூலூர் மண்ணிலே எஸ்ஆர்எஸ் மண்டபத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. சமுதாய வளைகாப்பு என்கின்ற பெயருக்கு தகுந்தாற்போல் சமுதாயத்தில் உள்ள அனைத்து பொதுநல அமைப்புகளும் இணைந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வானது நடத்துகின்ற நோக்கம் ஏழை எளிய மக்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலே பரிசோதனைக்காக செல்லுகின்ற கர்ப்பிணி தாய்மார்கள் தனக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்க வேண்டும், நம் குடும்பத்திலே நடத்துவார்களா என்கின்ற ஒரு நிலையிலே இருப்பவர்களை தேர்ந்தெடுத்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது கூட ஒரு அறிவியல் பூர்வமான நிகழ்வு தான். கொண்டாட்டமாக மகப்பேறு காலத்திலே அனைத்து தாய்மார்களும் ஒன்று கூடி ஒரு விழா போல் கொண்டாடுகிறார்கள். இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு, இங்கே வருகை தந்துள்ளார் எல்ஜி மருத்துவமனையின் மகப்பேறு மருத்துவர் லதா கோபிநாத் அவர்கள் வருகை தந்து அத்தனை கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் இந்த மகப்பேறு காலத்திலே எப்படி தங்களுடைய வாழ்வியல் முறையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று அற்புதமான விளக்கம் கொடுத்தார். அத்தனை பேருக்கும் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைய பெற்றது. அதேபோல் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சமுதாயத்திலே ஒரு அருமையான விழா. இங்கே அஸ்மத்தும் ஸ்டெல்லாமும் பரமேஸ்வரியும் 3 சமுதாயத்தை சார்ந்த எந்தவித பாகுபாடும் இல்லாமல் சமுதாய வளைகாப்பு என்கின்ற பெயருக்கு தகுந்தாற்போல் அந்த தாய்மார்களெல்லாம் இன்னும் ஏன் சொல்ல வேண்டுமென்றால் வடமாநிலத்து தாய்மார் கூட இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார். இது ஒரு அற்புதமான நிகழ்வு, மகிழ்ச்சியான நிகழ்வு. இந்த நிகழ்விலே 108 தாய்மார்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி மகிழ்ச்சியை அளிக்கிறது. நன்றி, வணக்கம். சூலூர் பேரூராட்சி சார்பிலும் மற்ற தொண்டு நிறுவனங்கள் சார்பிலும் இன்று நடக்கும் சமுதாய வளைகாப்பு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கண்டுள்ளது. இதில் 108 தாய்மார்களுக்கான சமுதாய வளைகாப்பாக உள்ளது. இதில் அனைத்து விதமான பகுதியை சேர்ந்த மக்களும், நார்த் இந்தியன்ஸ், நம்ம ஸ்டேட்டில் இருக்கிறவங்க, எல்லா ரிலீஜியஸ் கல்ச்சர்ஸில் இருக்கிறவங்களும் சேர்ந்து பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே ஒரு ஆப்ஸ்டடிஷியனாக மகப்பேறு மருத்துவராக இதில் பங்கேற்றதுக்கு ரொம்ப சந்தோஷம். இது மென்மேலும் வளர்ந்து எல்லா வருடமும் இந்த நிகழ்வு நடக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன்.